அழாதக்கா. என்னம்மா அதே நினச்சின்னு இருக்காத. முடிஞ்சு போச்சு. நல்லா ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். அந்த காசு வச்சுக்கிறேன்ல. உழைச்ச காசையா சிட்டுக்குரு மாதிரி சேர்த்து வச்ச. திரும்பி பார்க்குற நேரத்தில் காணும்னும் போது நான் எதுக்கு உழைக்கிறேன்னு தோணுதியா? என்கிட்ட திருடுற அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ண? சரி விடு. நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு நீ வந்துட்ட. காலைல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், போனது தான், திருப்பிலாம் வராது. சரியா? அதே நினச்சிருக்காத. ஏய், சன்சில்க் சம்பா போட்ட மூஞ்சில் யாராவது சாம்பு போடுவாங்களா? இல்லடி, வாசனை இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படியே இருக்குப்பா. சீக்கிரம் வண்டி வந்துச்சு பாரு. பார்த்து பாப்பா. என்னடா பேர் சொன்னது? இது பேர் என்ன சொன்ன? பப்புப்பா. ஏய், நான் என்னடா பப்புக்கு இப்போ நீங்கள் தோனி நாய் சரியான ஆட்டக்காரன். பா பொம்பளை நாய்ப்பா. சரி, இருந்தும்போது தோனிமான்னு கூப்பிட்டுப்பான். தோனிமா? சரி தோனிமா. ஏய் தானே வா. மாமா நான் வரேன். தோனிமா போலாமா? மாமா நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா கடையில் தயிர் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடு வா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சுகந்தி வீடு கொஞ்சம் பார்த்துட்டு. சரிக்கா. பாப்பா. சரிப்பா. இந்தா நீ கொடுத்த 10,000 பணம் கட்டியாச்சு. இந்த சீட்டு. சரி அப்புறம் பாலாம் வை. தோனிமா அண்ணாவை காணோம் தேடினியா? தோனிமாவா? டேய் பப்பன் தானடா கூப்பிடுவ. ஏ கிரிக்கெட் பைத்தியம், இதுக்கும் பேரை மாத்திட்டியா? நடந்திட பிடிச்சது கிடைச்சிடுமே. உன் கூட வந்தா ஒரு நிமிஷமும் உலகத்தை பிடிச்சிடுமே. மடக்கர செருப்பில்ல மல்லிகப்பு தோத்திடுமே. நீ போட்டுக்கிட்ட பிளாஸ்டிக் வளையலும் பிளாட்டினம் ஆகிடுமே. உன்னால செந்தேனு உன்னோட திருஷ்டி போக்க கற்பூரமாவேன். என் கண்ண கட்டிக்கிட்டு உன்னோட கண்ணால பார்ப்பேன்.
நினைச்சது நடந்திட பிடிச்சது கிடைச்சிடுமே உன் கூட வந்தா ஒரு நிமிஷமும் உலகத்தை பிடிச்சிடுமே 1,00,000 பறவைங்க மனசுல பறந்திடுமே நம் வீட்டுக்குள்ள கடவுளின் படங்களும் கண்களை திறந்திடுமே அழகி என் தாலி அடையாளமாச்சு நெஞ்சில அணில் கட்டும் வீடும் மதிப்பாக தோணும் கண்ணுல எங்க போற? டீ குடிச்சிட்டு போ. வந்துடுறே. மாமா ஒரு வாட்டி ஒரு நாய் எத்தனை குட்டி போடுமாமா? என்ன ஒரு 7-8 குட்டி போடுமா? இது 20 போடுறா. 20 இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்ல பக்கத்துக்கு இருக்கிற ஏரியாவுக்கும் இந்த நாய் தான் அம்மா. ஓ அம்மா நான் என்னமோ வேலை செய்யாம ஊர் சுத்திட்டு இருக்கான்னு ஆபீஸ்ல எல்லாரும் திட்டுறானுங்க. ஓ இது மட்டும் பிடிச்சிட்டேன்னு வை நான் வீட்டுல உட்காந்து சம்பளம் வாங்குவேன். எப்படியும் புரிய போறது இல்ல. அவங்க பேசி எத்தனை நாள் ஆச்சு சொல்லுதானா? நான் கிளம்புறேன். அப்புறம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்ரு. அப்புறம் இந்த ஃபோனு சுகந்தி இது தொலைச்சிடாத. சரிடி. குடிக்காத. குடிக்க மாட்டேன். சரி பார்த்துப்பா. ஒரு முத்தம் கொடு மாமாவுக்கு. ஒருத்தி நாம கம்மில் இருந்தாலும் இவளே சீண்டி ஞாபகப்படுத்தி விட்ருவா. இப்பதானே பத்தின மாதிரி பேசுனேன். எந்த ஒரு பழக்கத்தையும் பட்டுன்னு விட்டுறக்கூடாது. அப்படிலாம் பட்டுன்னு விட்டா உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸ்லாம் பால்ட் ஆயிரும்பா. அதுக்குன்னு உடனே வா. அது இல்லைப்பா இப்போயே சாப்பிட்டுன்னு வையே சாயந்தரம் தானே வரதுக்குள்ள வாசனை போயிடும். ஒரு கிளாஸ் எடுத்துன்னு வந்தேன் லாஸ்ட்டு உனக்கு தரேன். ஆமா கொஞ்சம் அமைதியா இரு. நீ அடிச்சிருக்கு இன்னும் வர என் ஜாக் போட்டு வந்தாச்சு. என்ன மாமா ஊந்து வாரட்டியா? கொஞ்சம் ஊத்துப்பா. போர்க்கிழமை ஆயிட்டுக்குதா. இனியுமா 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். போ போடு வழி போயிடான். வித்தியாசம் ஒழுங்கா புடி. ஏண்டி ஒரு லேட்டு? பிரியாக்கா வீட்டில் ஃபங்க்ஷனு பாத்திரம் அதிகமாயிடுச்சு. மாமா டீ குத்தியா? குத்தாச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அத்தை வேற பசி தாங்காது. ஆமா கைவண்ண எப்படி இது பாரு. உன் புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் முகத்துல சந்தோஷமே இருக்கு. நான் குழம்பு சூப்பர். கா அண்ணன் சமையல் வேற லெவலு. உன் நாக்கு செத்து போயிடுச்சுடி. அதான் எதை சாப்பிட்டாலும் டேஸ்டா தருது. அது வேற ஒன்றும் இல்லை பொறாமையில் பொங்குது. என்ன லுக்கு நல்லா தானே இருக்குது.